அவர் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எல்லாமே இருங்க நான் வரேங்க சார். ஏன் இல்ல நான் வர்றேன். நான் ஐ am not yielding. I am just coming to the point. Please listen to me. Please உட்காருங்க. நான் சொல்றது கேளுங்க, தெளிவா கேட்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற்று மாநில அரசாங்கம் தான் இத்தகைய சில குறிப்பிட்ட கனிம வளங்களை ஏலம் விடலாம் என்கின்ற முறையை மாற்றி இவற்றையெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளே அடைத்து அதை ஏலம் விடக்கூடிய அந்த முறையை மத்திய அரசு தன்னுடைய கையில எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த சட்டம் அங்கே கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து நீங்கள் ஆதரித்து உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர்களை ஆதரித்த அந்த காரணம்தான் இந்த அந்த முதல் காரணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு இருக்கு சார், நான் முடிக்கிறேங்க. இல்ல நீங்க நான் முடிக்கிறேன். I'm not yielding. பதில் சொல்லவே இல்ல நான் இத கூட இல்லங்க. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உறுப்பினர் தலைவாய் சுந்தரம் நீங்க எழுப்பி தமிழ்நாடு அரசை பற்றி பதில் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது நான் அதற்கு என்னுடைய பதிலை சொல்ல வேண்டும். இந்த காரணம் எங்கே இருந்து துவங்கி இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஆதரிச்சது உண்மைதான், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், அதை மறுக்கல. ஆனால் அமைச்சர் சொல்வது நீங்க இதே பிரச்சனையை இப்ப உங்க உறுப்பினர் பேசுகிற போது இந்த பிரச்சனையில ஆட்சிக்கு மக்களிடத்துல மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால்தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்க மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னா அது வளர்த்தி விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்க இல்லை என்று சொன்னா ஆதாரத்தை சொல்லுங்கள், அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரிச்சு பேசி இருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பதில் முடியட்டு ப்ளீஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் சார்பில் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், ஆதரிக்கல. ஆனா உங்கள் உறுப்பினர் உங்களுடைய அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் ஆதரிச்சு பேசியிருக்கிறார். அதற்கு உண்டா இல்லையா அதற்கு பேர் சொல்லுங்க. உறுதியாக இந்த திட்டத்தை ஆதரிப்போம் என்கின்ற வகையில் நீங்கள் ஆதரித்திருக்கிறீர்கள் மாநிலங்களவையிலே. அதை உங்களால் மறுக்க முடியாது.